ஓவர் திங்கிங் நம்ம எல்லாருமே யோசிப்போம், நம்ம எல்லாருமே சிந்திப்போம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சில கட்டத்தில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். சில நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுவோம். ஆனால் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறி போய் நைட்டு தூக்கம் வராமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் எதையுமே செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஓவர் திங்கிங்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ மூலமாக ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோ ஒரு 3 செக்ஷனாக பிரிச்சிடலாம். என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, முதலாவது ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ், அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ரெண்டாவது, ஓவர் திங்கிங்கை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, ஓவர் திங்கிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ், சில டெக்னிக்ஸை பார்க்க இருக்கிறோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோனுடைய முதல் செக்ஷன் ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. அதுக்கான அர்த்தம் உங்களுக்கே தெரியும், ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு நம்மையும் அறியாமல் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம ரொம்பவும் திங்க் பண்ணி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இதனால் நம்முடைய டைம் வேஸ்ட் ஆகுது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, ஒரு விதத்தில் பார்த்தா இது எனக்கு சாதகமாக இல்லை, இது எனக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. இந்த இடத்துல நம்ம அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் ஓவர் திங்கிங் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியான ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓவர் திங்கிங்கை ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். முதலாவது டைப் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஓவர் திங்கிங். நெகட்டிவ் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஏதாவது தப்பாக நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்படியாக நிறையா நெகட்டிவான விஷயங்களை தப்பாக நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், அல்லது விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், பயப்படுவோம், குழப்பிக்குவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா நெகட்டிவ் ஓவர் திங்கிங் அப்படின்னு அர்த்தம். வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன் தேன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செனக்கா ஒரு கோட்டில் சொல்லியிருப்பாரு. இப்போ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங் இல்லை, கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்க்கும் கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கிரியேட்டிவ் திங்கிங், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படி நாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவாக நாம் யோசிக்கிறோம், பிளான் பண்ணுறோம், புது புது ஐடியாஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அது கிரியேட்டிவ் திங்கிங் சிம்பிளாக. கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம், நம்முடைய கற்பனையில் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம், உருவாக்கிக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு லாட்ரி அடித்தா எப்படி இருக்கும், எனக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது படிப்படியாக போயிட்டே இருக்கும். 1 கோடி ரூபாய் கிடச்சா நான் அதை இப்படி செலவு பண்ணுவேன், அப்படி செலவு பண்ணுவேன், அது வாங்குவேன், இது வாங்குவேன், அதை கட்டணும், இதை கட்டணும். இது ஒரு விதமான இமேஜினரி கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது உண்மையிலேயே உருப்படியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஓவராக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை இது இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம், ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் அங்கே இல்லை. அந்த நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, திங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதற்கு எந்த விதமான ஆக்ஷன் ஸ்டெப்பையும் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, டைம் போய்கிட்டே இருக்குது, காலம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுதான் கிரியேட்டிவ் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது. இதில் மூணாவதாக ஒரு டைப் இருக்குது, லிவிங் வித் ஓவர் திங்கிங். அதாவது ஓவர் திங்கிங்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு மேஜரான ஒரு லைஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பல நேரங்களில் நம்ம தூக்கம் இல்லாமல் என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணணும், இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எப்படியாவது வெளியே வரணுமே, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமை சரி பண்ணணுமே, எப்படி இவங்க சரியானா என்ன, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக அல்லது இந்த மாதிரி நம்ம அந்த ஓவர் திங்கிங்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சிம்பிளாக இன்னொன்று விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க.
அங்கே வந்து நிறைய இயற்கையான காட்சிகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் ரசிக்கிறத விட்டுட்டு, அங்கே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட்டுட்டு, நம்முடைய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம இருக்கிற இடம் வேறு ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் நம்முடைய திங்கிங்கில் எங்கே இருப்போமோ அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போது அங்கே இருப்போம். உடம்பு மட்டும்தான் வேறு வேறு இடத்துக்கு போகும். ஆனால் மனசு ஒரே ஒரு மனச்சிறையில் மாட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து லிவிங் வித் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது. சரி, இன்கேஸ் இப்போ நீங்கள் யாராவது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 கேட்டகரிக்குள்ள நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு பாருங்கள். ரொம்பவும் மோசமாக நம்முடைய நெகட்டிவ் எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு 3 முக்கியமான டைப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த 3 விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம 2வது செக்ஷனை பார்க்கலாம். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை அதிகமாக சிந்திக்கிற இந்த பழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய ஆட்டிடியூடை உங்களுடைய வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்துவது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள ஆட்டிடியூட் இஸ் யோர் சூப்பர் பவர் என்னும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப். 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. முக்கியமா நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலா 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஓவர் திங்கிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, எப்போ நான் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறேன், எப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது, என்னால் சரியாக தூங்கவே முடியல, தூக்கம்ங்கிறது நான் தூங்கியே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தூங்காமல் நிறையா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னவோ பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதையுமே நீங்கள் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க, அதை செயல்படுத்துறதுக்கான எந்த முயற்சியிலையும் நீங்கள் இறங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு தீமையாக இருக்குது, உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போ ஓவர் திங்கிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும், எப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது, நீங்கள் நிகழ்காலத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணுறது ஓகே, எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுறது நல்லது தான், கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறதும் நல்லது தான். ஆனால் இந்த 2 விஷயமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் போகுது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியல, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்க, அங்கே நீங்கள் வந்து லைவ்லியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் ப்ரெசண்ட்டில் அனுபவித்து வாழ முடியலை, உங்களுடைய ஓவர் திங்கிங் இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்னா அது ரொம்பவும் மோசமானது. அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 3வது, சரியான ஒரு திங்கிங் பேட்டர்னை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். எப்படி சரியான ஒரு திங்கிங் பேட்டர்னை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, அதாவது நிறையா விஷயங்கள் நெகட்டிவாக நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால, குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. ரீசர்ச் பண்ணலாம், மற்றவனுடைய ஒப்பீனியன் கேட்கலாம், நமக்கு கிடைச்ச சில விஷயங்களை, சில சோர்ஸஸை வச்சு நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரைட் திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும், அல்லது நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது எதை எப்படி சிந்திச்சு எவ்வளோ வேகமாக நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிந்திக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரைட் திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இதை வந்து எப்படி
நான் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது எப்படி நான் வந்து நடைமுறைப்படுத்துவது, செயல்முறைப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 7 முக்கியமான ஐடியாஸ், 7 முக்கியமான சில டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவது டெக்னிக் என்ன அப்படின்னா, போஸ்ட்போன் யுவர் வொரீஸ். உங்களுடைய கவலைகளை வந்து ஒத்தி வையுங்கள். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரீங்க சாயந்தரம். இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. உடனே அதை பற்றி வருத்தப்படணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த வருத்தத்தை வந்து ஒத்தி வைங்க. இப்போ நான் வந்து எனக்கு கவலைப்படுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் வந்து நான் முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது. என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து பார்க்கணும். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ணணும். எனக்கு ஒரு ஹாபி இருக்குது, நான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இப்போ இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், இதை வந்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை, நான் வந்து வேறு ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற அந்த விஷயத்தை நீங்கள் ஒத்தி வைக்கணும். அது வந்து உங்களுடைய முடிவில் தான் இருக்குது, உங்களுடைய சாய்ஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வெளியே போகலாம், ஒரு படத்துக்கு போகலாம், ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம், உங்களுடைய ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுவுமே பண்ணாமல் கதவை சாத்திக்கிட்டு ரூமில் உட்காந்து அதை பற்றி நினச்சிக்கிட்டு நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணலாம். ரெண்டுமே 2 விதமான சாய்ஸஸ் தான். நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இரண்டாவது, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு 6 விதமான டெக்னிக்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். முதலாவது, உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பாட்டு கேட்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து வயலின் வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த வயலினுடைய இசை எப்பப்பெல்லாம் வருதோ அதை மட்டுமே வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பாட்டை போட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து மியூசிக் கேட்கணும், மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த பாட்டிலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டுமே வந்து கவனிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது டெக்னிக், சில பேருக்கு வந்து தூக்கம் வராது, நைட்டு வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ரெயின் மியூசிக் ஃபார் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அதை டைப் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும், நிறையா வந்து மியூசிக் வரும், நிறையா ஆடியோ மட்டும் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையா இருக்கும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் லென்த் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வரும். அதை வந்து ப்ளே பண்ணி விடுங்க. நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஹெட்செட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை வந்து நல்லா ஃபுல் சவுண்டில் வால்யூமை வச்சுட்டு ப்ளே பண்ணி விடுங்க. ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு படுத்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணாமல் அந்த மழையோட சத்தத்தை வந்து கேட்க ஆரம்பிங்க. ஸோ கேட்கும்போது அதில் வந்து நிறையா வந்து அந்த மழை பெய்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு படுத்துட்டு அந்த ரெயின் சவுண்ட் ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அதில் மட்டுமே உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தன்னால் தூக்கம் வரும். மூன்றாவது, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, வேறு ஏதாவது விஷயங்களை வந்து பார்க்குறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட சுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுவைச்சு சாப்பிட ஆரம்பிங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். இதை வந்து சாப்பிடும்போது பண்ணலாம். நீங்கள் வந்து டீ குடிக்கும்போது, காஃபி குடிக்கும்போது, அல்லது வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு பானங்களை வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நான்காவது, மெடிடேட், தியானம் பண்ணுங்கள். ஸோ தியானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் எல்லாருமே நம்பர் 1 சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர்னால வந்து அந்த மெடிடேஷன் பண்ண முடியறதில்ல. கைடட் மெடிடேஷன் நிறையா இருக்குது. நாம் கூட சில கைடட் மெடிடேஷன் போட்டிருக்கிறோம். எபிக் லைஃப் கைடட் மெடிடேஷன் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மெடிடேஷன், சில ஒரு 4 or 5 மெடிடேஷன் மெத்தட்ஸ் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை வந்து ஹெட்செட் போட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் வேரியேஷனில் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெய்லியுமே நீங்கள் அந்த கைடட் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐந்தாவது, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணால், மெடிடேஷன் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது கிடைக்கும். பட் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த உடற்பயிற்சியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நடக்கும். உடற்பயிற்சி அப்படின்னா உடனே ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போங்க. உங்களுக்கு என்ன உடற்பயிற்சி தேவைப்படுதோ, என்ன உடற்பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 6வது, டூ வாட் யூ லவ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஹாபியாக வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பண்ண பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் வந்து இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி
மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு நான் இப்போ படம் பார்க்க போகிறேன், ஸோ நான் படம் மட்டும்தான் பார்க்க போகிறேன், வேறு எந்த ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணி ஃப்ரீயாக வந்து படம் பாருங்கள். எனக்கு வந்து புதுசாக ஒரு ஹாபி வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நான் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணுறேன், அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னா ஒரு கேமராவை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டோ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற கேமராவை எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ வாக் போங்க, தெருவில் போயிட்டு நிறையா விஷயங்களை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து ஒரு ஹாபியாக ஒரு ப்ராக்டிஸாக வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களால் உங்களுடைய நம்ம இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது 7வது விஷயம் என்ன அப்படின்னா திங்க் ஆன் பேப்பர். எனக்கு தெரிஞ்சது ஒரு 3வது வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விதமான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து தாட் ஜேர்னல். நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய இலக்குகள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன் செய்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலை, அல்லது உங்களுடைய தாட் ப்ராசஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ எழுதிக்கிட்டு வாங்க. ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவோ எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ அது எழுதிக்கிட்டே வரும்போது அடுத்த முறை எழுதும்போது பின்னாடி உங்களுடைய அந்த சில விஷயங்களை வந்து திருப்பி பாருங்கள், படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து பேப்பரில் செய்ய ஆரம்பிங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேள்வியை வந்து பேப்பரில் எழுதுங்க, பதிலை வந்து பேப்பரில் வந்து எழுதுங்க. ரீசர்ச் பண்ணுறீங்க, ஒரு ஐடியா கிடைக்குது, அந்த ஐடியாவை எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இன்புட்ஸை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்காமல் பேப்பரில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பேர்னால பண்ண முடியும், சில பேர்னால பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ண முடியாதவங்க அல்லது உங்களால் என்ன பண்ண முடியுமோ, நம்ம ஒரு 7-8 விஷயம் சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ எது சூட் ஆகுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்து பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணால் ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும். உங்களால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். ஏன்னா அதை பண்ணுறதும் நீங்கள் தான், அதை ஆரம்பித்ததும் நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும், உங்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்படுத்துறதுக்கான அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.